ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் நம்மை ஆராதிக்கிறோம். பிரியமான தேவஜனமே, வாங்க நம்ம எல்லாரும் இணைந்து ராஜாவை ஆராதித்து உயர்த்துவோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரால் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் நீதானே, உண்மை நாங்கள் உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா, thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஒருவரால் அதிசயங்களை செய்கிறவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் நமக்கு உதவி செய்ய, அவருக்கு யாரும் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ராஜாவை வாங்க இந்த காலை வேளையில ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. அவர் மூச்சு விட்டா கடலே பிளந்து நிற்கிறது. ஒரு வார்த்தை சொன்னா கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அதிசயமாய் நடத்தி அதிசயங்களை நான் நிரப்ப போகிறார். ஆராதிப்போமா. ஓ ஹல்லேலூயா, thank you Jesus. Amen. 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 ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆண்டவர் ஒரு மூச்சு விட்டா கடலெல்லாம் பிளந்து போகும். ஹல்லேலூயா. தண்ணீர் மேல நடக்கிறவர், தண்ணீரையே ரசமாய் மாற்றுகிறவர் அவர்தான் நம்முடைய ஆண்டவர். நம்ம பிரச்சனை சூழ்நிலை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஒண்ணுமே இல்லைங்க. அதனால சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்போமா. ஆமென். thank you Jesus. ஹல்லேலூயா. நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உனக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உனக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. காற்றை அனுப்பி காடையை கொடுக்கிற ஆண்டவர், கல்லை பிளந்து தண்ணீரை கொடுக்கிறவர். அதாவது சாதாரணமா உலகத்தை எது பாசிபிலிட்டியே இல்லையோ அதை அசால்ட்டா செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு கடினமானது ஒன்றுமே இல்லை, முடியாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் சாதாரணமாய் செய்து முடிக்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு நம்முடைய சூழலை கூட சாதாரணமாய் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். சேர்ந்து ஆராதிப்போமா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. காற்றை அனுப்பி காடை கொடுத்தி தன்னை பிளந்து தண்ணீர் தருவி. காற்றை அனுப்பி காடை கொடுத்தி கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. உனக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உனக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உனக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா.
கரத்தின் வல்லமையினாலே எல்லாம் செய்து முடிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவரை ஆராதிப்போமா? கேருபீன்களும் சேராபீன்களும் வணங்குகிற ராஜா, அல்லேலூயா, உன்னதமான தேவகுமாரனாய் அல்லேலூயா அரசாளுகிற ஆண்டவர். ஓ இயேசுப்பா, உம்மை துதிக்கிறோம். பிதாவை ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி இயேசுவே. ஹல்லேலூயா. உமக்கு உதவி தேவையில்லை, சகலத்தையும் செய்ய நீரே போதுமானவர். பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவேன். பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. தழும்புள்ள கரத்தினாலே என்னை அழைத்துக் கொண்டவரே, தோள் மேல சுமந்து கொண்டு நித்தமும் நடத்துகிறவரே, ஹல்லேலூயா. தழும்புள்ள கரங்களினாலே காரியங்கள் ஆற்றிடுவீரே. ஆமென். தழும்புள்ள கரங்களினாலே காரியங்கள் ஆற்றிடுவீரே. கண்ணீரை துருத்தியில் வைத்து பதில் தரும் நல்லவரே. கண்ணீரை துருத்தியில் வைத்து பதில் தரும் நல்லவரே. எல்லாம் இணைந்து சொல்லுவோம். பாத்திர நீரே, பரிசுத்த நீரே, ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. எல்லா துதிகளுக்கும் பாத்திரரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். காயங்களை ஆற்றுகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் விசாலத்திலே கொண்டு வைக்கிறவரே, உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதுமா நீங்க நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்படின்னு தகவலே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை எல்லாம் நான் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து இன்னைக்கு ஒரு வசனத்தை நாம் வாசித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம் இந்த காலை வேளையில. சங்கீதம் 14:7 இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். யாக்கோபுக்கு களிப்பு, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி. ஆமென். ஸோ இந்த அதிகாரம், இந்த 14ஆம் அதிகாரம் சங்கீதத்துல கடைசி வசனத்துக்கு வரும்பொழுது அங்க ஒரு வாக்குத்தத்தத்தோட, ஒரு ஆசீர்வாதத்தோட இந்த வசனங்கள் முடிகிறதை நம்ம இங்க பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு கூட பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் களிப்பும். ஹல்லேலூயா. அப்ப யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சரி, இந்த ஒரு ஆசீர்வாதம் எப்பொழுது அங்க உண்டாகிறது என்பதுதான் இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த 14ஆம் அதிகாரத்தை நம்ம ஃபுல்லா பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு கான்ட்ராஸ்டான
டிஃபரன்ஸ் உள்ள ரெண்டு கைண்ட் ஆஃப் பீப்புளை பத்தி போடப்பட்டிருக்கும். ரெண்டு விதமான மக்கள், அவர்களுக்குடைய இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னவென்று இங்க போடப்பட்டிருக்கும். முதல் காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. தேவன் இல்லை, அந்த கூட்டத்தாரை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றவனா இருக்கலாம், இல்லது கடவுள் இருந்தும் கடவுளை உதாசீனப்படுத்தி தேவன் இல்லை என்றது போல தான் நினைத்து கொண்டிருக்கிறவனா இருந்தாலும், கடவுளே இல்லைன்னு சொல்றவன் ஒரு பக்கம், தேவன் இல்லாதது போல தன் செயல்களில் அக்கிரமக்காரனாய் துணிந்து நடக்கிறவன் ஒரு பக்கம், இல்ல தேவனை அறிந்த அறிவு ஒரு பக்கம் இருந்தாலும் தேவனே இல்லாதது போல, தேவன் அறிந்திருந்தாலும் தேவனே இல்லாதது போல நடந்து கொள்கிறவர்கள் ஒரு பக்கம். இப்படிப்பட்ட எல்லாரையும் ஒரு மனதில் வைத்து சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் யாரன்னா மதிகேடர்களை போல அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் இல்லை என்பவன் மதிகேடனை போல இருக்கிறான். ஸோ ரெண்டு கைண்ட் ஆஃப் பீப்புள். ஒரு பக்கம் இருக்கிறவங்க தேவன் உடையவர்களாக இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் தேவன் அற்றவர்களாக இருக்கிறார்கள். ஸோ இந்த தேவன் அற்றவர்களாக இருக்கிறவர்கள் மதிகேடர்களாக இருக்கிறார்கள். அங்க தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்க்கும் பொழுது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவனாகவும் இல்லை, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் வழிவிட்டு போனார்கள். அப்போ இந்த தேவனை தேடுகிற உணர்வு இல்லாத, இந்த தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த மதிகேடர்கள், இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவனை அறிந்திருக்கிற ஜனங்களின் மீது இப்பொழுது ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அப்ப இங்க பாத்தீங்கன்னா என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, சங்கீதம் 14:4 பாருங்க, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை. அப்போ இந்த தேவன் அற்றவர்களாக இருக்கிற இந்த கூட்டத்தார் தேவன் உடையவர்களாக இருக்கிற இந்த கூட்டத்தாரை அப்பத்தை பட்சிக்கிறது போல அவர்களை பட்சிக்கிறார். சோ தாவீதினுடைய சங்கீதத்துல இதை பத்தி சொல்லும்போது, அக்கிரமக்காரன் தேவனை அறிந்தவனை ஒரு அப்பத்தை சாப்பிடுறது போல அவனை தின்று விடுகிறான், அவனுடைய எல்லாவற்றையும் அவன் எடுத்துக் கொள்கிறான், அவன் பட்சித்து போடுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட தாவீதுடைய வைராக்கியமும் விசுவாசமும் யார் மேல இருக்குதுன்னா, இந்த தன்னுடைய தேவனாகிய ஆண்டவர் மேலோட விசுவாசம் இருக்கிறது. அப்பதான் அவர் சொல்றாரு பாருங்க, இப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் தேவன் யார் பக்கம் இருக்கிறார், தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார் அப்படின்றதுதான் இங்க 5வது வசனத்துல போடப்பட்டிருக்கு. சோ அக்கிரமக்காரன் நீதிமானுடைய சந்ததியின் மேல ஆதிக்கம் செலுத்தினாலும் அவனை அப்பத்தை பட்சிக்கிறத போல பட்சித்து போட்டாலும், ஆமென், தாவீது இந்த சங்கீதத்தை சொல்றாரு, இவ்வளவு நடந்து கொண்டிருந்தாலும் ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, தேவன் யாரோடு இருக்கிறார், தேவன் யார் பக்கமா இருக்கிறாரு, நீதிமானுடைய சந்ததியோட தேவன் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம், நீங்க ஏழையுடைய திக்கற்றையுடைய பிள்ளையுடைய ஆலோசனையை அவமாக்கினீர்கள், ஆனா நீங்க ஒன்று புரிந்து கொள்ளவில்லை, அப்படிப்பட்டவர்களோடு தேவன் வாசமா இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளாமலே அவருடைய ஆலோசனையை அபத்தமாய் மாற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இப்ப இன்னைக்கு இதுதான் சிச்சுவேஷன். ஒடுக்கப்படுகிறார்கள், தேவனை அறிந்தவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், பட்சிக்கப்படுகிறார்கள். இவ்வளவு நடந்தாலும் ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, தேவன் யார் பக்கம் இருக்கிறார் அப்படின்னா நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறார். இப்படி ஒடுக்கப்படுகிறவர்களோட கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை சொல்லிட்டு தான் தாவீது சொல்றாரு, இப்படிப்பட்ட சிறையிருப்புல இருக்கக்கூடிய தேவனை அறிந்த மக்களை கர்த்தர் விடுவிக்கிற நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும்னா மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாகுகிற நாளாக இருக்கும். ஹல்லேலூயா. சோ தேவனை அறியாதவர்கள் தேவனை அறிந்தவர்களை ஒப்ரெஸ் பண்ற, ஆதிக்கம் செலுத்துகிற இந்த சூழ்நிலையில தேவனே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மதிகேடனாய் நடந்து கொள்கிறவன், தேவனே எனக்கு எல்லாம் சொல்கிறவனை ஆதிக்கம் செலுத்தி அவர்களை கால்களால் மிதித்து அப்பத்தை போல பட்சித்து போட்டு கொண்டிருக்கிற அந்த சூழலிலும் தாவீது ஒரு காரியத்தை நினைவூட்ட சொல்லுகிறார். என்னன்னா, தேவன் யார் பக்கத்துல இருக்கிறார் தெரியுமா? இந்த மதிகேடனுடைய பக்கத்துல தேவன் இல்லை என்று சொல்கிறவன் பக்கத்துல அல்ல, தேவனையே நோக்கி காத்திருக்கிறவர்கள் பக்கத்துல தான் ஆண்டவர் இருக்கிறார். தேவன் நீதிமான்களுடைய சந்ததியோட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, சந்ததி சந்ததிக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப இன்னைக்கு கூட தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு காலையில ஒடுக்கப்படுகிற அனுபவம்,
உதாசீனப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவம். ஒருவேளை மனுஷர் எங்கள் மேல முதுகின் மேல ஏறி போக பண்ணினே வசனம் சொல்லுதுல, அது போல உங்களை எல்லாரும் தங்கள் கால்களின் கீழே மிதித்து போடுகிற அனுபவம் ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தா நீங்க ஆண்டவருடைய வசனத்தை கேளுங்க. ஹல்லேலூயா. உங்களை நிந்திக்கிறவர்கள், உங்களை சபிக்கிறவர்கள், உங்க மேல ஏறி போகிறவர்கள், அவர்களோடு ஆண்டவர் இருக்கிறாரா என்னன்னு தெரியல, ஆனா தேவனை நோக்கி அமர்ந்திருந்தீங்கன்னா உங்களோட ஆண்டவர் நிச்சயமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இழப்புகளுக்கு எல்லாம் கர்த்தர் இரட்டிப்பா ஈடுகட்ட அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்களோடும் இருக்கிறார், அவர் உங்கள் சந்ததியாரோடும் இருக்கிறார். அவர் உங்களோடும் உங்கள் சந்ததியாரோடும் இருந்து அவர் என்ன செய்கிறார்? சிறுமைப்பட்டவனுக்கு அவர் அடைக்கலமா இருக்கிறார். அவர்களுடைய சிறையிருப்பை அவர் மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு காலை வேளையில உங்களுடைய ஒடுக்கப்படுகிற சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ சிறையிருப்பை திரும்ப பண்ணுகிற அந்த நாளில என்ன நடக்க போகிறது? மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாகிறது. அது என்னைக்கோ ஒரு நாள் நடக்க போகுதுன்னு நீங்க சோர்ந்து போய் தள்ளி போயிடாதீங்க. இன்றைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை இப்பொழுதே மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை சிறைப்படுத்தினவர்களை சிறைப்பட்டு போக கர்த்தர் செய்வார். உங்களை ஒடுக்கினோரை குனிய செய்வார். உன்னை பரியாசம் படுத்தினோரை ஆண்டவர் வெட்கமடைய செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்க தலை குனிஞ்சீங்களோ அதே ஸ்தானத்துல உன் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு மகிழ்ச்சியும் இஸ்ரவேலுக்கு களிப்பும் நிச்சயமாய் வருகிறது. உங்கள் மேலும் அது வந்து ஆசீர்வாதமாய் இறங்க போகிறது. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? இன்றைக்கும் இயேசு சுவாமி யாருடைய வாழ்க்கையில எல்லாம் ஒடுக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள இருக்காங்களோ, கட்டப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்காங்களோ, அவங்க எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பிரசனத்துக்கு கொண்டு வருகிறேன். ஆண்டவரே சுவாமி, சிறுமைப்பட்டவனுக்கு தேவனே அடைக்கலம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி சிறுமைப்படுத்தப்படுகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கலமாய் இருப்பீராக. இவர்களோடு சந்ததியோடு தேவன் இருப்பீராக. எல்லாவற்றுக்கு மேல இந்த நாளில உண்மையே நோக்கி பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பு இந்த நிமிஷம் மாறுவதாக என்று ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த சிறையிருப்பு மாறி, அந்த சிறையிருப்பு மாறினதுனால உண்டாகிற களிப்பும் மகிழ்ச்சியும் உங்களுடைய பிள்ளைகளை இப்பொழுதே நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். வியாதி என்றும் சிறையிருப்பு, ஆண்டவரே சுவாமி, வயோதிபம் என்ற சிறையிருப்பு, ஆண்டவரே பண கஷ்டம் என்ற சிறையிருப்பு, ஆண்டவரே சுவாமி வேலையின்மை, அல்லது சுவாமி தொழில முன்னேற்றம் இல்லை, ஊழியத்தை செய்ய முடியல, பிள்ளைகளை பராமரிக்க முடியல, ஒரு பிள்ளை செல்வம் இல்லை, இப்படி பலவிதமான சிறையிருப்புகள், ஆண்டவரே டிப்ரெஷன், மன அழுத்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற சிறையிருப்பு, ஹல்லேலூயா, தீராத கோபம் இல்லது, தீராத ஆண்டவரே அசுத்தமான நினைவுகளுடைய போராட்டங்கள் என்ற ஆண்டவரே சிறையிருப்பு, இப்படி எதுவா இருந்தாலும் இந்த காலை வேளையிலே என் கர்த்தராகிய ஆண்டவர் அவை சிறையிருப்பை முறித்து போடும்படி சொல்லுகிறேன் ஐயா. அப்படி நீ சிறையிருப்பை முறித்து இந்த காலையில உடைய பிள்ளைகளுக்கு களிப்பையும் மகிழ்ச்சியும் நீ உண்டு பண்ணுகிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கே ஆண்டவர் களிப்பையும் மகிழ்ச்சியும் உங்க உள்ளத்துக்குள்ள ஊற்றி இருக்கிறார். சந்தோஷத்தோட நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.